ஓகே வணக்கம். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீடல்ஸ் ஊசி துணி தைக்கிற ஊசி பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி மிஷினுக்கு உள்ள ஊசி வேறு மாரி இருக்கும், போர்ட்டபிள் மிஷினோட ஊசி வேறு மாரி இருக்கும், நார்மல் மிஷினோட ஊசி வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்க்குறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊசி, கை தையலுக்கு நம்ம கையில் தைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஊசி இது. இது வந்துட்டு இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஜெயத்தப்பி ஓவர்லாக்கோட ஊசி. இது எப்படி ஓவர்லாக்கோட ஊசின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், டிசி. ஓகேயா, டிசின்னு போட்டிருக்கா இல்லையா, அது வந்துட்டு ஓவர்லாக், அதாவது ஜெயத்தப்பிக்கான உள்ள ஊசி. இது வந்துட்டு சைஸ் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கு பாருங்க, சைஸ் 11. ஸோ சைஸ் 11 நான் பயன்படுத்துறது டிசி ஓவர்லாக் ஜெயத்தப்பி. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபி. உங்களுக்கு தெரியுதா, நான் பாயிண்ட் பண்ணுறேன், டிபி அப்படின்னாக்கா நம்ம துணி தைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஊசி. இதோட சைஸ் வந்து 16. இந்த 16 எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஜீன்ஸ், கர்டன் அந்த மாரி உள்ளதுக்கு பயன்படுத்துவாங்க. இது வந்துட்டு இது மொத்தமாக இருக்கும். ஊசிலையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது நிறைய டைப்ஸ் பேக்லேயும் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் டிபி சைஸ் வந்துட்டு ஓகே, இது 16. இது வந்துட்டு டிபி சைஸ் 13 போட்டிருக்கு பாருங்க. இது வந்து மிஷினில் தைக்கிறது தான், இண்டஸ்ட்ரி மிஷினில் தைக்கிறது. எது நம்ம நார்மலாக தைக்கிறோமா இல்லையா, சாரி, பிளவுஸ், பஞ்சாபி ஷூட் அந்த மாரி தைக்கிறது. இது வந்துட்டு போர்ட்டபிள் மிஷினுக்கு பயன்படுத்துறது, சிங்கர். இது போர்ட்டபிள் மிஷினுக்கு. ஸோ நீங்கள் ஊசி வாங்கும்போது நீங்கள் அங்கே கடையில் உங்களோட மிஷினை சொல்லி தான் வாங்கணும், இண்டஸ்ட்ரி மிஷினு என்ன மிஷினு அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் அதோட ஊசி மாறுபடும். ஸோ அதோட பிக்சர்லாம் நான் இப்போ சில சாம்பிள் உங்ககிட்ட காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஊசியோட அந்த இதுவும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஊசியும் அதோட ஷேப்பும் அது தைக்கிறது அந்த இதுவும் வந்துட்டு டிஃப்ரென்ஸில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஊசி வாங்கும்போது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணும். நீங்கள் என்ன மிஷின் பாய்க்கிறீங்க, என்ன ஊசின்னு அவங்க அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் டேக் நோட் பண்ணிக்கிங்க, மிஸ்டேக்காக வாங்கிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பிராண்டோட அதோட ஊசி சைஸ். ஸோ எது வந்துட்டு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் அதை கண்டினியூஸாக வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.